வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி பெப்போடைய ஸ்பீடோமீட்டர் கேபிளும் ஸ்பீடோ டிரைவும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரண்ட் மாஸ்க் ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவதாக இந்த சென்டரில் இருக்க பேனல், இந்த பர்பிள் பேனல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். மூணாவதாக இந்த டயருமே ரிமூவ் பண்ணணும். ஸோ டயர் ரிமூவ் பண்ணால் தான் வந்து நம்ம ஸ்பீடோ டிரைவ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 6 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ அந்த 6 ஸ்க்ரூவுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் மாஸ்க் வந்து ஈஸியாக கலந்து வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பேனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ அந்த 4 ஸ்க்ரூவுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட் ரிமூவ் பண்ணணும். ப்ளஸ் அதோட வர அந்த நம்பர் பிளேட் மவுண்ட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் கீழே வந்து ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டில் தான் நம்ம ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து மாற்றணும். ஸோ அதுலேருந்து மாற்றி கீழே எடுத்துகிட்டு வரணும். நம்ம கீழே எடுத்து டயரில் இருக்க அந்த ஸ்பீடோ டிரைவோடு சேர்த்து நம்ம மாற்றணும். தென் இதுதான் நான் புதுசாக வாங்கினேன் ஸ்பீடோமீட்டர் கேபிள். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 90 ருபீஸ் வந்துச்சு. ஸோ கவரில் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 101 போட்டுருந்துச்சு. பட் ப்ளஸ் 90 தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புது ஸ்பீடோமீட்டர் டிரைவ் ஒன்று வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 195 வந்துச்சு. ஸோ நான் தனியாக உள்ள பினியனும் வீலும் கேட்டேன், பட் அது கிடைக்கல. ஸோ நான் செட்டோடு தான் வாங்கணும் அப்படின்னாங்க. ஸோ சரின்னு இது வாங்கினேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடோ டிரைவுக்குள்ளே இருக்க வீலும் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா பினியன் அப்படிம்பாங்க. ஸோ இது நம்ம வண்டியில் மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீஸ் பேக் பண்ணி தான் மாட்டணும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாக தேஞ்சிரும். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட வந்து பழைய ஸ்பீடோமீட்டர் கேபிள். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கேபிள் எப்படி கட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இன்னொன்று வயரோடைய அவுட்டர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு கட் விழுந்து க்ரீஸ் எல்லாம் வெளியில் லீக் ஆகிடுச்சு. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா ஈஸியாக ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இன்னர் கம்பி வந்து பார்த்திங்கன்னா சுத்தாது. ஆக்சுவலாக நான் வாங்கின புது கேபிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு பெண்ட் மாதிரி வந்துருந்துச்சு. பட் அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீஸ் எடுத்து அந்த ஸ்பீடோமீட்டர் கேபிளுக்குள்ளே வந்து நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எப்படி மாட்டுறது அப்படிங்கிறது காட்டுறேன். நம்ம வந்து ஸ்பீடோ டிரைவ் மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக க்ரீஸ் வந்து பேக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக வந்து ரொட்டேட் ஆகும். அப்புறம் இதுதான் அதில் இருந்த பழைய ஸ்பீடோ டிரைவு.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீலுமே வந்து உடஞ்சிருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பினியன் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் நான் புதுசு வாங்கினேன். அப்புறம் இந்த ஸ்பீடோமீட்டர் கேபிளில் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடோமீட்டர் கீழே ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அதில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக கீழே வந்து எடுத்துகிட்டு வரணும். ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன ஒரு கம்பி வரும் இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் அப்புறமேல் காட்டுறேன். ஒரு சில புது ஸ்க்ரூஸ் வாங்கினேன். ஆக்சுவலாக என்னோடய பழசு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழுங்கிருச்சு. ஸோ அதனால் அது மாட்டுறதுக்காக நான் பார்த்திங்கன்னா புதுசு வாங்கினேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஜென்ரல் டூல் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்த கேபிள் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காக தான் இந்த கம்பி. ஸோ நம்ம வண்டி வந்து டேர்ன் பண்ணும்போது டயரில் வந்து அந்த கேபிள் உரசாமல் இருக்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம கண்டிப்பாக மாட்டணும். ஆக்சுவலாக இது வந்து ஸ்பீடோமீட்டர் கேபிள் நம்ம கழட்டணும் அப்படின்னா.